ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்பி கலட்டா ஃபேமிலிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப அன்ஃபேரான இந்த பிக் பாஸை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப காண்டாகுது. எதுக்குடா இந்த பிக் பாஸ் எல்லாம் வைக்கிறானுங்க, அவ்வளோ செம்ம காண்டாகுது. நம்ம கஷ்டப்பட்டு இவங்க தான் ஜெயிக்கணும்னு நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டால் யார் ஓட் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள தூக்கி எலிமினேட் பண்ணுறாங்க. என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ராணுவ போக வேண்டிய ஆளே இல்லை. ஏன் லாஸ்ட்டில் ஓட்டிங்கில் லாஸ்ட்டில் இருக்கிறவங்கள அனுப்பலைன்னா, ஏன்னா லாஸ்ட்டில் ஜாக்லின் இருக்காங்க, அருண் இருக்காங்க, பவித்ரா இருக்காங்க, விஷால் இருக்காங்க. இவங்களாம் வந்து விஜய் டிவியை சேர்ந்தவங்க, அவங்க சேனலில் இருக்கிறவங்க. அதனால் அவங்கள வெளியே அனுப்பலை. அதை விட நெக்ஸ்ட் வீக் வந்து பணப்பெட்டி டாஸ்க்கு கண்டிப்பாக வரும். அந்த டாஸ்கில் அந்த பணப்பெட்டி வைப்பாங்களே, அந்த இது வரும். அப்போ வந்து ஏன்னா ஆல்ரெடி இவங்க பேசிக்கிட்டாங்க, இந்த சௌந்தர்யெல்லாம் பேசிக்கிட்டாங்க. ராணுவ வந்து வெளியே போனால் பணப்பெட்டி எடுத்துகிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ சொன்னதாக இவங்க பேசிக்கிட்டாங்க. அதனால் எங்கே ராணுவ வந்து பணப்பெட்டி எடுத்துட்டா இவங்க சேனலில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இவங்களை காப்பாற்றிட்டாங்க. தேர்ட் பிளேஸில் இருக்கிற ராணுவ வெளியே அனுப்புனதுக்கான ரீசன், பணப்பெட்டியும் ராணுவுக்கு கிடைக்கக்கூடாது, அவர் ஜெயிக்கவும் கூடாது. அதனால இவங்க சேனலில் இருக்கிற பவித்ரா, அருண், ஜாக்லின் எல்லாம் காப்பாற்றுறதுக்காக இவரை வெளியே அனுப்பிட்டாங்க. உண்மையான ரீசன் இதுவாக தான் இருக்கும். இதுதான் நான் நினைக்கிறேன். இவங்க சேனலில் இருக்கிறவங்கள காப்பாற்றுறதுக்காக ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டை டாப் 3ல் இருக்கிறவரை இவங்க அன்ஃபேர் பண்ணது ரொம்ப தப்பு. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட தான் போகிறீங்க. அவங்க என்ன கஷ்டப்பட போகிறாங்க? அவங்க நல்லா தான் இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை ஏமாற்றிக்கின்னு நல்லவங்களெல்லாம் வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கிறது தான் இவங்க வேலை. பிக் பாஸில் இருக்கிறோம் அந்த விஜய் சேதுபதி சாருக்காக இருக்கட்டும், இல்லை உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டுக்காக இருக்கட்டும், ராணுவ பிடிக்கல. ஏன்னா அவர் நல்லவராக இருக்கிறதுனால யாருக்கும் அவரை பிடிக்கல. அதனால வெளியே அனுப்பிட்டாங்க. அதுதான் உண்மை. நம்ம நல்லவங்களா இருந்தால் உள்ளே வச்சுக்க மாட்டாங்க. நம்ம வந்து அடாவடித்தனம் பண்ணிக்கின்னு, வாய் அடிச்சுக்கின்னு, மற்றவங்களை பற்றி குறை சொல்லிக்கின்னு இப்படி இருந்தால் தான் உள்ளே வச்சுப்பாங்க போல். ஸோ நேர்மையாக இருக்கணும், நம்ம போய் நம்மளை யாரும் நம்ம காட்டிக்கணும், அப்படி நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நினச்சிட்டு உள்ளே போகிறவங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இவங்க வெளியே துரத்தி விட்டுருவாங்க. தயவு செஞ்சு யாரும் பிக் பாஸ் ஷோவுக்கு நான் நல்லவனாக காட்டிக்கணும்னு நினச்சி உள்ளே போவாதீங்க தயவு செஞ்சு. அவங்க வந்து நம்ம தரத்தை குறைச்சி தான் காட்டுறாங்க. நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் நம்ம தரத்தை குறைச்சி நம்மளை கேவலமாக இது பண்ணி தான் ட்ரீட் பண்ணி தான் வெளியே அனுப்புகிறாங்க. ராணுவ வெளியே அனுப்பும் போது கூட பாருங்கள், விஜய் சேதுபதி சார் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, மற்றவங்க வந்து நீங்கள் வெளியே போகும்போது இவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவர், இவரே ராணுவ வெளியே ஹர்ட் பண்ணி தான் அனுப்புகிறாரு. இவரெலாம் நல்ல ஹோஸ்ட்டுக்கு ஒரு அழகே கிடையாது. தயவு செஞ்சு ஹோஸ்ட்டை மாற்றுங்க, இல்லைனா பிக் பாஸே போடாதீங்க இனிமேல். அவ்வளோ எரிச்சலாக இருக்குது எனக்கு. ராணுவ வந்து ஒரு குட் பிளேயர். அவர் கை உடஞ்சாலும் அவரால் எவ்வளோ எஃபர்ட் போட்டு விளையாட முடியுமோ எல்லா எஃபர்ட்டும் அவர் போட்டு விளையாடிட்டு தான் இருக்கார். இந்த சௌந்தர்யெல்லாம் சும்மா தான் இருக்குது. அதில் ஓட் லிஸ்ட்டே இருக்குது. ஓட் லிஸ்ட்டில் அவங்க ஒரு வேளை மக்கள் போடுற ஓட்டை அவங்க எடுத்துக்கிறதே இல்லையோன்னு தோணுது. அப்புறம் எதுக்கு மக்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க? நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு ஓட்டு போடணும்? நீங்களே பாருங்கள் ஓட் லிஸ்ட்டில் யார் லாஸ்ட்டாக இருக்கிறதுன்னு. இங்கே பாருங்கள், ரயான் ஃபஸ்ட்டில் இருக்கான், ராணு செகண்டில் இருக்கான், தீபக் ஃபஸ்ட்டில் இருக்காங்க, ரயான் செகண்டில் இருக்கான், தேர்ட் ராணவ் இருக்கான். பாருங்கள், பவித்ரா, அருண், விஷால், ஜாக்லின், மஞ்சரி. லாஸ்ட்டில் மஞ்சரி, ஜாக்லின், விஷால் இவங்களில் யாராவது ஒருத்தர் தான் வெளியே அனுப்பியிருக்கணும். இவங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ராணுவ அனுப்புனாங்கன்னு தெரியல. ரொம்ப காண்டாகுது. ஏன்னா ராணுவ வந்து அன்ஃபேர் எவிக்ஷன். இது கொஞ்சம் கூட இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து சுத்தமாக நல்லா இல்லை. அப்போ ஓட்டு போடுற மக்கள் எல்லாமே முட்டாளா? என்ன நினச்சிட்டு இருக்காங்க பிக் பாஸ்னு ஒன்றுமே புரியல. நம்ம இது வந்து ஒரு பிக் பாஸ் மிகப்பெரிய ஷோன்னு சொல்லி நடத்துகிறாங்க, மக்கள் ஓட் போடணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. எவ்வளோ கோடி மக்கள், எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அதை வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அதை உட்காந்து பார்க்குறவங்க என்ன முட்டாளுங்களா? நாங்களாம் ஓட்டு போட்டுட்ருக்கோம். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆளை தூக்கி வெளியே அனுப்புவீங்க. சம்மந்தமே இல்லாத உட்காந்து மிச்சர் தின்றவங்களெல்லாம் உள்ளே உட்கார வச்சு இருப்பீங்க. நல்லா விளையாடுற பிளேயர்லாம் எதுக்கு இப்படி அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ண? அவன் நல்லா விளையாடுறானோ இல்லையோ, அவன் தானே டாப்பில் இருக்கான். அவனை எதுக்கு அன்ஃபேர் பண்ணணும்? அதுவும் இல்லாமல் அவங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ராணுவ அவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க. அதை பற்றி ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. இதுவே ஒரு லேடிஸ்க்கோ
ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி அந்த பொண்ணை வந்து ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணி 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 டார்ச்சர் பண்ணியிருந்தா அது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்கோ அதை பற்றி எப்படிலாம் இதுவே ஒரு பையனா மட்டும் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக இருக்கா? அவன் பாவம், அவன் யாருமே வந்து குறை சொல்ல மாட்றான். யார் 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 அவனை குறை சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அந்த குணம் அவன்கிட்ட இருக்கு. நம்பளால ஒருத்தவங்க காயப்பற்றக்கூடாதுன்ட்டு அவன் நெனைக்கிறான். அந்த குணம் ஏன் அந்த பிக் பாஸ்குள்ள இருக்கிறவங்களுக்கும் இல்ல, அந்த ஷோ நடத்துற அந்த ஹோஸ்ட்டுக்கும் அந்த இது கிடையாது. ஒரு கண்டஸ்டன்ட்ட ஒரு அட்லீஸ்ட் சரி வெளிய அனுப்புறீங்க. அனுப்பும்போதாச்சும் அவர நல்லபடியா அனுப்பி வைக்கணும். அதுதான் ஒரு ஹோஸ்ட்டா உங்களுடைய வேலை. நீங்களே அவர கலாய்ச்சு, அவர கேவலப்படுத்தி அனுப்புறீங்க. நீங்களா எதுக்கு இந்த ஹோஸ்ட் வேலைய பார்க்குறீங்கன்னு தெரியல. அவ்வளோ காண்டாகுது. அன்ஃபேர் எவிக்ஷன் ராணுவ அன்ஃபேர் பண்ணுறது சுத்தமாக சகிக்கல. அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. எதுக்கு இந்த பிக் பாஸை பார்க்கணுன்ட்டு இனிமேல் நான் பிக் பாஸே பார்க்க போகிறது கிடையாது. மக்கள் நீங்கள் யாரும் ஓட்டு போடாதீங்க. அவனுங்க யாரை ஓட்டு போட்டு யார் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் ஜெயிக்க வைப்பாங்க. நம்மளாம் உண்மையாகவே சும்மா தான் ஓட்டு போட்டுட்ருக்கோம். நம்ம வந்து முட்டாளுங்க ஓட்டு போடுறவங்க எல்லாரும். அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டு அவங்க யார் வின் பண்ணணுமோ, அவங்களுக்கு யார் ஃபேராக இருக்காங்களோ அவங்கள தான் ஜெயிக்க வைப்பாங்க. நம்பலாம் வந்து முட்டாள். அதனால மக்கள் யாருமே ஓட்டு போடாதீங்க. பிக் பாஸை பார்க்காதீங்க இனிமேல். அவ்வளோதான். அவ்வளோ காண்டாகுது. வெறுப்பாக இருக்குது. பிக் பாஸ் எல்லாரும் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க. இவங்க ஜெயிக்கணும், இவங்க ஜெயிக்கணும், இவங்க தான் இருக்கணும், இவங்க தான் போகணும்னு நம்ம வாரம் வாரம் நம்ம ஓட்டு போட்டுட்ருக்கோம். ஆனால் இவங்க பண்ணுறத பார்த்தீங்களா? இவங்களுக்கு பிடிக்கலனா ஒருத்தரை வெளியே அனுப்பிடுவாங்க. இவங்களுக்கு பிடிக்கலனா ஒரு டார்கெட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த பிக் பாஸ் ஷோவே. எனக்கு செம்ம தலைவலியாகவே இருக்குது. ராணுவ எலிமினேட் பண்ணது அன்ஃபேர் எவிக்ஷன். அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.